Hi friends, welcome to my Deepshali's kitchen. எல்லாருக்கும் happy பொங்கல். இந்த happy பொங்கல்ல நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய Deepshali's kitchenல ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது வாயில வச்சோனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க. அது நல்லா பொங்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் எடுப்போம்ல அந்த மெத்தட் தான். லெமனை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணோடனே பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இந்த மாதிரி வந்துடும். தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு துணி போட்டு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வடிகட்டிட்டு அது மேலேயே கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா புளிப்பு தன்மையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கொதி வந்த பிறகு நல்லா பாதி அளவுக்கு சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்ச பன்னீரை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டி தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா ஈக்குவலாக பாலோடு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா அந்த பால் எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கணும். நம்ம ஊற்றின பால் எல்லாமே அது இழுத்துரும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அப்பப்போ சைடில் இருக்கிற அந்த ஏடெல்லாம் கூட நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஒரு 90% பால் மொத்தமாக அதை அப்சர்வ் பண்ண பிறகு ஒரு அரை கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப்பு இல்லைன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்டு ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட மில்க் மெய்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையிலேருந்து வந்த தண்ணி ஆல்ரெடி அதிலிருந்து கொஞ்சம் பால் எல்லாமே ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த பேனில் இதை சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண சாப் பண்ண நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தான்னு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இதில் அப்ளை பண்ணிடலாம். ஃபில் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிடணும். நம்ம போட்ட சர்க்கரையும் தண்ணியும் ட்ரை ஆகிட்டு அது ஓரளவுக்கு ஈரத்தன்மை மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈக்குவலாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நான் கையில் தொடுறேன். எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை, கையில் ஒட்டவும் இல்லை. இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு சைடெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு பால்கோவா டைப்பில் தான் இருக்கும். பால்கோவாவுடைய இன்னொரு டைப் தான் கலாக்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க.
செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப செலவும் ஆகாது. பால் பேக்கெட் மட்டும்தான் நம்மளுக்கு செலவு இருக்கும். சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணும், அதுவும் ரொம்ப நல்லா செய்யணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.